ஹாய் ஹலோ வணக்கம். நான் மிஸ்ஸஸ் ஹேமா ஜெய்மா பேசுறேன். ஸோ இன்னைக்கு நான் பிரபஞ்சத்தை பத்தி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். எப்படி நீங்க கேட்ட விஷயங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றத சொல்றேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு நம்பிக்கை வேணும், ஒரு பிலீவ்னஸ் வேணும், ஒரு ஃபெய்த் வேணும் அது மேல. ஓகேவா? உங்களுக்கு அது கிடைச்சிரும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கும் வேணும், பிரபஞ்சத்து மேலேயும் நீங்க நம்பிக்கை வைக்கணும். ஓகே, அது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஒரு பெரிய கோல் இருக்கு, நம்ம ராமேஸ்வரம் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மைண்ட்ல செட் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஒரு கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 580 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் நீங்க டிராவல் பண்ண போறது ஒரு கார்ல. அந்த கார் லைட் அந்த டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 200 ஃபீட் தான் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். கரெக்டா? பட் அந்த 200 ஃபீட்டை வச்சு நீங்க டிசைட் பண்ணுவீங்க, நிச்சயமா நான் வந்து ராமேஸ்வரம் ரீச் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு பிரபஞ்சத்து மேல வேணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 200 ஃபீட் தான் நீங்க எடுத்து வச்சு முன்னாடி நீங்க போவீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போது நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்டீங்களோ அது தாராளமா உங்ககிட்ட வந்து இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் நம்புங்க. ஓகே, பிலீவ் பண்ணுங்க, நிச்சயமா அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் கிடைச்சதுக்கு அப்புறம் கிராட்டிடியூட்டோட இருங்க. நீங்க திரும்பி பாருங்க. தட் இஸ் உங்களுக்கு அந்த விஷயம் கையில கிடைச்சது எப்படி, எந்த மாதிரியான ஒரு வேல அந்த யூனிவர்ஸ் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்கன்னு அதை நீங்க நினைச்சு பார்க்கும்போது யூ ஃபீல் ரியலி வெரி ஹாப்பி. நிச்சயமா ஒரு ஆனந்த கண்ணீர் கண்டிப்பா இருக்கும். ஸோ யூனிவர்ஸை பிலீவ் பண்ணுங்க, ட்ரஸ்ட் பண்ணுங்க, ஃபெய்த் வைங்க. நீங்க என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ.